வளமான கல்வி கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்ற ஒரு துடிப்பான நகரத்தில உலகம் முழுவதிலும் இருந்து மாணவர்கள் படிக்க ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இருந்தது. ஆசிரியர்களில் மதிப்புமிக்க தத்துவ பேராசிரியரான டாக்டர் ரவியும் இருந்தார். அவர் தனது பரந்த அறிவிற்காக மட்டுமல்ல, அவரது அசைக்க முடியாத கொள்கைகளுக்காகவும் பெயர் பெற்றவர். நெறிமுறை கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சியில் டாக்டர் ரவியின் அர்ப்பணிப்பு அவரை பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றியது. அவருக்கு அனிகா என்ற தலைசிறந்த மாணவி இருந்தாள். அனிகா நெறிமுறை துறையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆய்வறிக்கையில் பணிபுரிந்தாள். ஒரு நாள் அனிகா தனது அறிக்கையை தயாரிக்கும் போது ஒரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பை கண்டார். இருப்பினும் தரவை சரிபார்க்கவும் தனது வாதங்களை வலுப்படுத்தவும் அதிக நேரம் தேவை என்பதை அவள் உணர்ந்தாள். சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வேகமாக நெருங்கி வருவதால் குறிப்பிடத்தக்க ஒன்றை முன்வைக்க அவள் தனது சகாக்கள் மற்றும் துறையினரிடமிருந்து பெரும் அழுத்தத்தை எதிர்கொண்டாள். முரண்பட்ட அனிகா டாக்டர் ரவியின் ஆலோசனையை நாடினாள். அவள் தன் நிலைமையையும் உடனடி வெற்றிக்கான குறுக்கு வழியை எடுக்கும் சலனத்தையும் விளக்கினாள். டாக்டர் ரவி கவனமாக கேட்டு பின்னர் தனது சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு இளம் ஆராய்ச்சியாளராக இருந்தபோது நான் இதே போன்ற சூழ்நிலையில் இருந்தேன். நான் ஒரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பை செய்தேன். ஆனால் சில தரவுகளில் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. என் பணி குறைபாடற்றதாக தோன்றுவதற்கு நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தாலும் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது ஒரு நாள் கூட பயனற்றதாக நமது நாட்கள் கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப என் வேலையில் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். நீங்கள் சரிபார்க்கப்படாத தரவை சேர்த்தால் உங்கள் நற்பெயருக்கு மட்டுமல்ல, உங்கள் சகாக்கள் மற்றும் அறிஞர்களின் நம்பிக்கையை கெடுப்பதாகும் என்று டாக்டர் ரவி அனிகாவிடம் கூறினார். அனிகா டாக்டர் ரவியின் வார்த்தைகளை யோசித்தாள். ஒரு நெறிமுறை குறைபாடு உண்மையில் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு முட்டுக்கட்டையாக மாறும் என்பதை அவள் உணர்ந்தாள். உடனடி வெற்றியை விட நேர்மைக்கு முன்னுரிமை கொடுக்க அவள் முடிவு செய்தாள். அவள் தனது ஆய்வறிக்கை இருந்த சரிபார்க்கப்படாத தரவை கவனமாக தவிர்த்து மேலும் ஆராய்ச்சி தேவைப்படும் பகுதிகள் பற்றிய தெளிவான குறிப்புடன் அதை சமர்ப்பித்தாள். அவளுடைய முன்மொழிவு அவள் எதிர்பார்த்ததை உடனடியாக மாற்றவில்லை என்றாலும் அவள் நேர்மை மற்றும் கடுமைக்காக பாராட்டப்பட்டாள்.